ஹாய் வணக்கம் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி, கரெக்டாக 3 மணி ஆகுது. நம்ம சவாரி கிளம்பிட்டோம். நேற்று லேட்டாக போனோம், இன்றைக்கி சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு கேஸ் போட்டுக்கின்னு எங்கள் சென்ட்ரல்லையும் ட்ரெயின் இல்லை, எக்மோர்லேயும் ட்ரெயின் இல்லை, சாப்பாக்கத்தில் போய் நிற்கும். ஏன்னா சவாரி வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக சண்டேன்றதால ஓட்டலாம்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல ஐடியா. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன் இன்றைக்கி. மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ வரல அவ்வளோ தலையா வந்தால் தான் சவாரி போட முடியும். ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு 75 ரூபா யாரும் போக மாட்டாங்க. சவாரி வருது தான், ஒரு 5 கிலோமீட்டருக்கு 75 ரூபா யாரும் போவாங்களா? கொஞ்சம் மனசாட்சி தகுந்த மாதிரி போடணும்ல. அதனால தான் சவாரி வருது, வரலன்னு சொல்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை தான் சொல்கிற தலைன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. வந்தால் தான் தலைவர் சொல்கிறதுக்கு. நான் முன்னாடி வீடியோலாம் நீங்கள் பார்த்தே கிடையாது, நான் சொன்னதெல்லாம். அதான் நம்ம கேஸ் போட போகிறோம். ஒரு பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ கேஸ் பிடிக்குதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சவாரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டேரி வந்தோம். சென்ட்ரல் ட்ரெயினில் எக்மோர் போனோம். எக்மோர்லேருந்து ரெட்டேரி வந்தோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தா 272 ரூபா. கஸ்டமர் பார்த்தா 300 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சவாரி வருதான்னு பார்க்கலாம். 272 ரூபா அமௌண்ட்டு பார்த்துக்குங்க. 300 ரூபா கொடுத்துட்டு போனாங்க கஸ்டமர். ரெட்டேரியிலேருந்து ரெட்டை இப்போ வந்து பெரம்பூர் ஜங்ஷன் வந்திருக்கோம். 178 ரூபா வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு கவர் இப்போ சவாரி வந்துச்சுங்க. கேட்குறீங்களா சவாரி அடிக்குது நீங்கள் ஏமாத்துறீங்க. இதுதான் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ சவாரி அடிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. என்ன பிரயோஜனம்? நேரில் 401 ரூபா. பெரம்பூர் ஜங்ஷனில் இருக்கும் தெரியுங்களா, பெரம்பூர் பிரிட்ஜு கீழே இருக்கும். சவாரி வரல, இப்போ தான் வந்து விட்டேன் ஆளை இறக்கி. பெரம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்துட்டோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தா 242 ரூபா வந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் போக போகிறோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் மக்கள். பெரம்பூர்லேருந்து சென்ட்ரலுக்கு 9 கிலோமீட்டர். செம டிராஃபிக். அப்படியே ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தா சேப்பாக்கம் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. கரெக்டாக நெக்ஸ்ட் சவாரி எப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 29 கிலோமீட்டருக்கு வந்திருக்கோம் மக்கள். எங்கே பார்த்தீங்கன்னா திருமாலிசை. அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா 542 ரூபா வந்துச்சு. 550 ரூபா போட்டு விட்டாங்க கஸ்டமரு. கிட்டத்தட்ட சேப்பாக்கத்துலேருந்து திருமாலிசை 29 கிலோமீட்டர். இப்போ தான் ட்ராப் பண்ணோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. ட்ராப் பண்ணிவிட்டு ஏர்னிங்ஸ் வீடியோவும் போட்டுவிட்டோம். காலையில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வீடியோன்ட்டு. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு டீயை போட்டு எப்போ அடிக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்கே அடிக்காது, கொஞ்சம் லாங்காக போனால் தான் அடிக்கும். கிட்டத்தட்ட எங்கன்னா நம்ம பூந்தாமல்லி கிட்ட போனால் தான் சவாரி அடிக்கும். இந்த பக்கம் இப்போதைக்கு அடிக்காது. இன்னைக்கு சண்டே இடத்துல அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. ஒரு டீ போட்டு நெக்ஸ்ட்டு பூந்தாமல்லி கிட்டே போயிட்டு பார்க்கலாம் அடிதான்ட்டு. பூந்தாமல்லி கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். பூந்தாமல்லி பிரிட்ஜாண்ட உட்காந்துட்டு இருக்கோம். சவாரி அடிக்கலை, அடித்து சவாரியும் கேன்சல் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. 7:10 வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சவாரி என்ன அடிக்கலையே. பூந்தமல்லியிலேருந்து 46 கிலோமீட்டர் வந்துருக்கிற மக்களே. ஏதோ ஒரு கோயில், கல்யாண கோயில்ன்ட்டு எப்படி சொல்லுது, பாவலம் தாண்டி ஈசிஆர் கிட்ட, அதாவது மகாபலிபுரத்துக்கு இதுக்கும் 19 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட். 46 கிலோமீட்டர் வந்திருக்கும். அதாவது 677 ரூபா வந்துச்சு அமௌண்ட்டு. அவங்க கஸ்டமர் பார்த்தா 700 ரூபா போட்டு விட்டாங்க. பா நீங்கள் என்ன தெரியல, செம சவாரி. இது வரைக்கும் நம்ம ஓட்டாத்துலாம் இதோட ரெக்கார்டு பிரேக்கிங். இது வரைக்கும் நான் வந்து 8 ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது தெரியுதுங்களா, 8 ஆகுது. 2250 ரூபா ஓட்டிருக்கேன் இது வரைக்கும். நான் 3 மணிக்கு எடுத்து சவாரி. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கணக்கு. 2250 ரூபா ஓட்டிருக்கேன். யாருன்னா இது மாதிரி விடியெல்லாம் 3 மணிக்கு எடுத்து 6 மணிலாம் இவ்வளோ அமௌண்ட் யாரா ஓட்டிங்க தான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் நின்றுட்டு இருக்கோம், மகாபலிபுரத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனால் சவாரி அடிக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் சவாரிக்கு. ஈசிஆர் வந்திருக்கோம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. வீட்டில் அழகழகா பீச் வீடு. இப்போ பார்த்தீங்களா ஈசிஆர் ரோடு. ஆஹான்ற மாதிரி இருக்குது. மக்கள் இது எப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தா முட்டுக்காடு போட் ஹவுஸ் தெரியுதுங்களா. இதுதான் போட் ஹவுஸ், ஹவுசிங் போகிற இடம். கிட்ட போய் காட்டுறேன், எனக்கு தெரிஞ்சு தான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நீலாங்கரையிலேருந்து வலசரவாக்கம் வந்தோம். 380 ரூபா வந்துச்சு. இப்போ வலசரவாக்கத்துலேருந்து செக்ரட்டரியேட் போகிறோம், அதாவது தலைமைச் செயலகம், அதாவது சேப்பாக்கத்துக்கிட்ட போகிறோம். போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். இப்போ 200 ரூபா கட்டுச்சு, 207 ரூபா கட்டுது. மொத்தம் நீங்கள் ஏர்னிங்ஸ் பார்த்தா 2680 ரூபா. இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டுனா மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். தூக்கம் வந்து கண்ணு சொருவுது. 3 நாள் கண்ணு ரெட்டாக இருக்கும். தூக்கம் அப்படியே சொருவுது. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.